Hello students, இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இயக்கவியல் அப்படின்ற சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். இயக்கவியலை நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா கைனமேட்டிக்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். அப்ப இயக்கவியல்னா என்ன அப்படினா நம்ம ஒரு பொருள் வந்து இயக்கத்துல இருக்கு அப்படினா அந்த இயக்கத்தை பத்தி படிப்போம் நம்ம. அத படிக்கிறது நம்ம செட் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கு சரியா, அந்த சமன்பாடுகள் இருக்கு. அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு இயக்கத்தை படிக்கிறோம் அதை பொறுத்த சாப்டர் சரியா. இப்போ ஜெனரலா இந்த இயக்கவியலை சிங்கிள் வேர்ட்ல சொன்னோம் அப்படினா ஒரு பொருளோட இயக்கத்தை படிக்க போறோம் சரியா. அது எந்த மாதிரி படிக்க போறோம் அப்படினா அந்த இயக்கத்துக்கு காரணமானது கண்டிப்பா ஒரு விசையா தான் இருக்கும். ஒரு ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படினா அந்த இயக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். அந்த விசை என்ன விசைன்னு கன்சிடர் பண்ணாம என்னன்னு ஸ்டடி பண்ணாமே அந்த இயக்கத்தை படிக்க போறோம் சரியா. அதான் இயக்கவியல் சரியா. இந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணி படிக்கிறது நம்ம எங்க படிப்போம் அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன், இயக்க விதிகள் அப்படின்னு சொல்லி படிப்போம், அங்க பார்ப்போம் சரியா. அப்போ இங்க நம்ம ஜஸ்ட் நம்ம அந்த மோஷன் ஸ்டடி பண்ண போறோம் சரியா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு நமக்கு இனிஷியலா வந்துட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் தேவை. அது எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் நான் வந்து ரீகலெக்ட் பண்றேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து இடப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா dx ஈக்குவல் டு x2 மைனஸ் x1. இதுக்கான மீனிங் என்ன? ஒரு ஆப்ஜெக்டை ஒரு பொசிஷன் வந்து இன்னொரு பொசிஷன் நம்ம ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. வெலாசிட்டின்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளோ இடப்பெயர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். dx/dt அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது டிஃபரன்ஷியேஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பைக்ல போவீங்க, பைக்ல ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்பீடை சேஞ்ச் பண்ண என்ன பண்ணுவீங்க, ஆக்சலரேட்டர் யூஸ் பண்ணுவீங்களா? அதே தான். நீங்கள் ஒரு ஸ்பீடில் போறீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே நீங்கள் வந்து ஸ்பீடை மாற்றணும். அப்போ நீங்கள் ஆக்சலரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க, அதான் ஆக்சலரேஷன். இப்போ ஆக்சலரேஷன் A ஈக்குவல் டு dv/dt புரிஞ்சா. அப்போ Vன்றது வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது, டைமை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது, அதான் ஆக்சலரேஷன். இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம், அந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி எப்படி நீட்டில் கேட்குற கொஸ்டின்லாம் டேக்கிள் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம், அதுதான் இன்னைக்கு நம்மளோட டார்கெட் சரியா. அப்போது ஃபர்தரா இந்த டெரிவேஷன் அந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்கும் சரியா. அந்த ஈக்குவேஷன் நான் டேரெக்டாக கொடுத்துறேன். அதை பேஸ் பண்ணி எப்படி அந்த ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும் எப்படி சம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் சரியா. அது என்னென்ன ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று v ஈக்குவல் டு u பிளஸ் at ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. லாஸ்ட்டாக வந்துட்டு s ஈக்குவல் டு ut பிளஸ் half at ஸ்கொயர். இதில் எது என்னென்ன பேராமீட்டர் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இல்லை வின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இறுதி திசைவேகம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இறுதி திசைவேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா. இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூன்றது என்னன்னா இனிஷியல் வெலாசிட்டி, ஆரம்ப திசைவேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே. ஜஸ்ட் இது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ன்றது என்ன அப்படின்னா இடப்பெயர்ச்சி ஓகே. எஸ்ன்றது இடப்பெயர்ச்சி. அப்போ இடப்பெயர்ச்சி நம்ம முன்னாடி சொன்னது தான். எஸ்ன்றது ஆக்சுவலி இந்த dx ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 ஓகேவா. அவ்வளோதான். பேலன்ஸ் என்ன இருக்கு, ஆக்சலரேஷன் இருக்கா. ஆக்சலரேஷன் சொன்னது தான். ஆக்சலரேஷன் என்ன தமிழில் என்ன சொல்லும் அப்படின்னா முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே. வெலாசிட்டி திசைவேகம் சொல்லுவோம், ஆக்சலரேஷன் முடுக்கம் சொல்லுவோம். ஃபைனலாக டைம், டீன்றது காலம் தான், அது எல்லாம் தெரிஞ்சது தான். எவ்வளோ டைமில் சேஞ்ச் ஆகுது அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இவ்வளோ தான். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் தான் இருக்குது. இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். இதை பேஸ் பண்ணி அந்த சாப்டர்ல இருக்கிற கம்ப்ளீட் எல்லா சம்ஸும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நீ ஜஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சரியா. அதுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னன்னு பார்த்துடலாம் சரியா. இந்த கொஸ்டினை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஒரு துகள் ஒரு நிலையான முடுக்கத்துடன் ஒரு நேர்கோட்டில் நகர்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 135 மீட்டர் தொலைவை t வினாடியில் கடக்கும் போது அதன் வேகத்தை 10 மீட்டர் பர் செகண்டிலிருந்து 20 மீட்டர் பர் செகண்டாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி மாறுச்சு அப்படின்னா எவ்வளோ டைம்ல மாத்திருக்கும்னு கேட்குறாங்க. புரிஞ்சா. சிம்பிளா ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு ஸ்பீட்ல இருந்து இன்னொரு ஸ்பீடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுது. அந்த டைம்ல 135 மீட்டர் வந்து நகர்ந்திருக்கு சரியா. அப்போ எவ்வளோ டைம்ல அது வந்து மாத்திருக்குன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிளா நீ வந்து இதுல இருந்து ஈக்குவேஷனை சூஸ் பண்ணணும் சரியா. எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா உனக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, உனக்கு என்ன தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரி நீ சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா பார்த்தானே தெரியுது. இறுதி திசைவேகம் v கொடுத்துருக்காங்க. v ஈக்குவல் டு 20 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஆரம்ப வேகம் u ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் s வந்து 135 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான். இது மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. இதை பேஸ் பண்ணி நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், டைம் t வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ டைம் t கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீ ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன்ல என்ன யூஸ் பண்ணலான்னு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல டைம் இருக்கு, லாஸ்ட் ஈக்குவேஷன்ல டைம் இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா லாஸ்ட் ஈக்குவேஷன்ல உனக்கு வந்து ஆக்சலரேஷன் வேற வருது. அப்போ அது நமக்கு தெரியாது. அப்போ எனக்கு இன்னொரு டேட்டா தெரியாம போயிடுச்சு. அப்போ நீ என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி
ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிக்கிறேன். அது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அகைன் யூஸ் பண்ணி அங்கேருந்து டைம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஐடியாஸ் கிடைக்கும் எப்படி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. சரியா? ஸோ ஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். வியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஸ்கொயர் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 20 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 400. சரியா? 400 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் per செகண்ட். அது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100 கிடைக்கும். 100 ப்ளஸ் 2 இன்டூ ஏ வந்து நமக்கு தெரியாது, எஸ் தான் வந்து 135 மீட்டர். கரெக்டாக? அவ்வளோதான், சிம்பிள். ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் இது 100 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க. 100 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 400 மைனஸ் 100 வரும். அப்போ சிம்பிளி இந்த பக்கம் 300 வரும். 300 ஈக்குவல் டு சிம்பிளி 2a இன்ட்டு 135. அப்போ இதுலேருந்து நீ ஆக்சலரேஷன் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அகைன் யூஸ் பண்ணோம். அப்போ ஆக்சலரேஷன் ஏ என்ன கிடைக்கும் அப்படின்னா சிம்பிளி 300 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 135. ஸோ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த இடத்துல இதை நீங்கள் டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீ சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது கண்டினியூ ஆக போகுதுன்னா நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ணி அதை டிவைட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதை ஹோல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடும்போது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டைம் சேவ் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால் இதை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. இதை நம்ம எகைன் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டைம் கண்டுபிடிக்கிறதான ஈக்குவேஷன். அது என்ன, v ஈக்குவல் டு u plus at. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து டைம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த வேல்யூஸ், இந்த a வேல்யூ முதற்கொண்டு எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேலை என்ன சிம்பிளாக முடியும். சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா v வந்து எவ்வளோ, v வந்து நம்மளுக்கு இங்கே 20 ஈக்குவல் டு 10 ப்ளஸ் a இன்டூ டி. a எழுதிக்கோங்க, ஃபைனலாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பட் டைம் t வந்து என்னது, t ஈக்குவல் டு 10 அந்த பக்கம் போயிடும். 10 அந்த பக்கம் போச்சுன்னா 20 மைனஸ் 10 வந்து 10, கீழே வந்து a வந்துடும். கரெக்டாக? இப்போ இது சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா டைம் t ஈக்குவல் டு 10 கீழே இருக்கும். இப்போ ஏ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, இங்கே எழுதி வச்சிருக்கோம். சரியா? சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 300 இங்கே வந்துடும். கீழே இருக்கிற அது டினாமினேட்டரில் இருக்கா, கீழே இருக்குது, அது மேலே போயிடும். மேலே போயிடுச்சு அப்படின்னா 2 இன்டூ 135 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ டிவைட் பண்ணுங்க, சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ 110 வந்து கேன்சல் ஆகிடும். இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் கேன்சல் பண்ணி இங்கே 15 டைம்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா 15 இன்டூ 130 கரெக்டாக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 15 135 டிவைட் பண்ணுங்க. ஸோ இந்த சிம்பிளாக பண்ணுங்க, நீ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி யோசிக்க வேணாம். மேபி நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுற பேர் தப்பு பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமாக பண்ணுங்க. சரியா? இப்போ இது 5 ஆல் டிவைட் பண்ணலாம். 3 5s are 15. சரியா? மேலே டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2 5s are 10. பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், 3 இருக்கும். 3 இன்ட்டு 35 இருக்கும். அப்போ 7 டைம்ஸ் போடலாமா? அவ்வளோதான். இப்போ இது 1 டைம் போடலாம், இது வந்து 9 டைம்ஸ் போடலாம். அப்போ டைம் ஈக்குவல் டு எவ்வளோ, 9 செகண்ட். புரிஞ்சா? அப்போ டைம் ஈக்குவல் டு 9 செகண்டில் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை அந்த ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுற அந்த இதில் வந்துட்டு என்ன பண்ணினா அது வந்து கிராஸ் பண்ணிடும். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி நீட்டில் கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம சிம்பிளி அந்த ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும், கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன்.